மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கிழங்கு வேவஸ்டியா ஏம்ல கேக்க குரங்கு பைய பள்ளிக்கூடம் விட்டு வந்தா எதை திங்கலான்னு பேயா அலையுது பாரு. நில்ல ஏல சங்கரங்கள சொல்லு அண்ணா வேறு தாடிமாட்டு பையில குத்துக்கல் மாதிரி ஒருத்தி உட்காந்துருக்கேன்ல தள்ளுன்னு சொன்ன என்ன குப்பரை வந்து மூக்காந்துட்டு ஓடுறோன்னு என்ன பண்றது? இந்த கடலையெல்லாம் பெருக்கிட்டு அந்த கிளட்டு திருக்கிட்ட கொண்டு ஓடுறேன். இப்ப என்னத்துக்கு புலம்புதீங்க? பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்படி வழியில உட்காந்துட்டு இருந்தா உனக்கு சண்டைகளுக்கு சாக்கு கிடச்சிருச்சு. பிள்ளைகள் ஆடுறது பள்ளியோட விட்டு வந்தோமா அந்த வேலையை பார்த்தோமா இந்த வேலையை பார்த்தோமான் இல்லாம இருக்கிறதெல்லாம் பொறிக்கிட்டு அந்த கிளட்டு திருக்கிட்ட ஓடி இருக்குங்க. ஓடி நீ ஒருத்தி வேலையத்தவா அந்த கிளட்டு திருக்கிட்ட போய் அந்த கதை இந்த கதை கேட்டுக்கிட்டு ராத்திரிக்கெல்லாம் என்ன போட்டு பணாத்துக்க உனக்கு என்ன பொழுது இருந்தா பிரச்சனை கூப்பிட்டு கதை பாத்துக்க. சீக்கிரம் ஓடிவாங்களே மாட்டி தலை சொல்ல நேரம் ஆச்சு. சீக்கிரம் ஓடுறா பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி. அழிவை தேடிக்கொள்ளாது கிருஷ்ணா என்னை கலையரா கைலாயநாதா அடுத்த பௌர்ணமிக்கு நீ என்னை வந்து பார். இப்ப நடந்த சூதாட்ட திருவிழாவில் ரத்னகிரி வம்சம் தனக்கு சொந்தமா இருந்த நம்ம குலதெய்வம் அண்ணாமலையார் கோயில் சார்ந்த இடம் சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இனிமே அந்த சொத்துக்களை அனுபவிக்கிற உரிமை அண்ணாமலை வம்சத்தாருக்கு பாத்தியப்பட்டிருக்கு. ஆமா பாட்டி, நாங்களே வேர்க்கடலை கொண்டு வந்திருக்கோம் பாட்டி. பாட்டி வடிவு கூட வந்திருக்கா பாட்டி, அச்சுவெல்ல கொண்டு வந்திருக்கா. ஆமா பாட்டி. மறுபடியுமா பசங்களா என்னடா கூட்டமா கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? அந்த பாட்டி நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்வாங்க, அதை கேட்கத்தான் நிக்கிறோம். அந்த கிழவி முன்னால எனக்கு கதை சொன்னா, அப்புறம் என் மவனுக்கு கதை சொன்னா, இப்போ உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காளா? அவ மண்டபத்துக்குள்ள படமா வரைஞ்சி வச்சு உத்து உத்து பார்த்து படத்துல இருக்கிறதெல்லாம் ஊருக்குள்ள நடக்குதுன்னு கதை சொல்றா. அதையெல்லாம் போய் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? போங்கடா போய் படிங்கடா, வழி விடுங்க. ஏய், நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? எப்பல உள்ளெல்லாம் போக கூடாதுல, உள்ள போனா ரத்தம் கக்கி வாந்தி வந்து செத்து போடுவாங்களாம். உங்க அப்பதான் சொல்லுச்சு. நம்ம இங்க இருந்து கூப்பிடுவோம், சரியா? சரி. பாட்டி பாட்டி காத்து தசை மாறுது, சோனிய கவலி கத்த ஆரம்பிச்சிருச்சு. கால்நட தரிக்காது, பட்ட மரம் துளிர்க்கும். காலம் மாறினா காத்து திசை மாறும். எல்லா குழந்தைங்களும் வந்துட்டீங்களா? பிரபவ விபவ காலயுக்தி ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் இந்த கதை ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கதை சொல்லுங்க பாட்டி.
அதை விட்டு நீங்க என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? கதை சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி. இது வரைக்கும் நீங்க கேட்காத ஒரு புது கதையை சொல்ல போறேன். சொல்லுங்க பாட்டி. என்ன கதை பாட்டி? சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி. என்னதுல ஒரு கதை சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி. இது என்ன? வண்டி மையே. ஆமா. ஏன் பாட்டி மைய எடுத்து சக்கரத்துல வைக்கிறீங்க? சக்கரத்தை சுத்துப்பா. இப்ப அந்த மை எங்க இருக்கு? தெரியல பாட்டி. பாட்டி சக்கரம் சுத்திட்டு இருக்கு. அது எப்படி பாட்டி மை தெரியும்? இப்ப அந்த பொட்டு எங்க இருக்கு? நீங்க வச்ச இடத்துல தான் அந்த பொட்டி இருக்கு. இப்ப நான் சொல்ல போற கதையும் அந்த பொட்டு மாதிரி. எத்தனை தடவை சுத்தினாலும் தொடங்கின இடத்திலேயே வந்து நிற்கும். ருத்ராய தேவாய நமः ஓம் பீமாய தேவாய நமः ஓம் வாதோபவே நமஸ்தமாய நமः பலவிகர்ணாய நமः பலாய தமோரே ரெண்டு வம்சத்தை பத்தி கதை சொல்றேன்னு சொன்னேன். முதல்ல அண்ணாமலை வம்சத்தை பத்தி கதை சொல்றேன். மதுரையிலிருந்து பஞ்சம்பளிக்கு வந்த மக்க வழி புள்ள மாதிரி இந்த ஊர்ல இருந்த மருமக்க வழி புள்ள மாதிரி ரத்னகிரி வம்சத்தாளுங்க வந்தவங்களோட ஒற்றுமையா இருந்தாங்க. தொண்டருக்கே பிள்ளையாக தோன்றிய தெய்வம் வந்து தொழுபவர்க்கு பிறவி நலம் வழங்கிடும் செல்வம். என்னண்ணா சும்மா அண்ணாமலை அண்ணாமலைன்னு கூப்பிடுதீங்க? என் பேர் உண்ணாமலை, அப்படியே கூப்பிடுங்க. நீ நம்ம குலதெய்வம், நாம கும்பிடுற சாமி அண்ணாமலைடா. உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கனே. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காமிங்க அண்ணா. இந்த பார். கல்கி தீபாவளி மலர் அதுக்குள்ள வந்துருச்சா? அண்ணாமலைய வம்சத்துல ஒரே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கே தெய்வம் மாதிரி. அந்த பொண்ணை சுத்தி தான் நான் சொல்ல போற கதையே நடக்க போகுது. பாட்டி நீங்க சொல்ற கதையை பார்த்தா பட்டாளத்தார் பொண்ணு அண்ணாமலைய சொல்ற மாதிரியே இருக்கு. நான் சொல்ற கதை எப்போ நடந்த கதை. சொல்லு தங்கச்சி, அண்ணன் கேக்குறேன்ல. இல்ல மாப்பு என்ன புள்ள சொல்லுதே? சொல்லுங்களா? எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு தெரியுமா? நம்ம அண்ணன் மாதிரி பெரிய அண்ணன் மாதிரி சிகப்பா இருக்கணும். பிறகு அவ கண்ணு வந்து அண்ணன் மாதிரி பெரிய அண்ணன் மாதிரியே அழகா இருக்கணும். உயரம் அது கூட நம்ம அண்ணன் மாதிரியே இருக்கணும். மொத்தத்துல பொறுமையானவளா
எங்க பெரிய அண்ணன் மாதிரியே இருந்தா எனக்கு போதும். ஏண்டி உன் சின்ன அண்ணன் ராசா மாதிரி இருக்கப்போ அவனை விட்டுவிட்டு ஏதேதோ சொல்லுதே. போங்க நீ, அது சரியான முசுடு. அட மறுக்களி மறுக்களி. தங்கச்சிக்கு வரப்போற மாப்பிள்ள உங்களை மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு நகைக்கண் அளவாவது என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இனியும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாரும் கூட எவ்வளவு பாசமா இருக்கேன். அப்பா கூட என் மேல எரிஞ்சு விடுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் என் கூட ஒரு பாசமா பேசியிருப்பாரா சொல்லுங்க. நல்ல சிவம், எல்லாரும் மேலையும் நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்பையும் பாசத்தையும் மனசுக்குள்ள வச்சிருந்தா மட்டும் போதாது, அதை வெளிப்படுத்தணும்பா. அதான் முக்கியம். இந்த வீட்டுல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான். வா. இல்லத்த, நமக்கு மானிய பணம் வரணும். இப்போ 4 நாள் ஆச்சு. அடுத்த வருஷம் 1 மாசம் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு இல்லைன்னே சொல்லிடுவாங்க அத்த. அதான் வள்ளி மானிய பணத்தை கேட்க போனேன். தட்டி பறிச்சவன் கிட்டயே தானம் கேட்க போனீங்களா? தானமா? நானா? அத்த, நான் உங்க மருமக அத்த. நான் நம்ம உரிமையை தான் கேட்க போனேன் அத்த. நீங்க உரிமைன்னு சொல்றீங்க, ஆனா ஊர் ஜனங்க என்ன சொல்லுவாங்க? கோவில் மானிய பணத்தை வாங்கறதுக்காக காந்திமதி அம்மா தம் மருமகனை ஏவி விட்டு சண்டை போட அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா எனக்கு இல்ல மாப்பிள்ள கெட்ட பேரு. அத்த, நான் வந்து இல்ல சொல்லுவல்லையுமே. சொல்லு. அம்மா, மாமா மானிய பணம் தானே வாங்க போனாக. அந்த பணம் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. யாருக்கு வேணும் அந்த மானிய பணம்? அந்த பணத்தை வாங்கிதான் நம்ம வீடு நிறைய போதா? சட்ட ரீதியா அந்த கோவில்ல நமக்கு உரிமை இருக்குங்கிறதுனாலதான் நாம அதையே வாங்குறோம். இல்லன்னா அதை மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சிருவோம். அத்த, நான் இப்ப அது மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தேன். அந்த தவசி இல்ல, அவங்கிட்ட மானிய பணம் கேட்டா அவ ஏதோ மில்லில் இருக்கிற ஒரு ஓலையை எழுதி கொடுக்குறான். இந்த வச்சுக்கண்ணு பார்த்தேன். கிழிச்சு அவன் தம்பி யுவான் சாங் அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட. நீங்க வேணா தலைமுறையா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் வந்துட்டு பிறகு வெட்டு துண்டு 2 அதே இடத்துல முடிவு பண்ணிட்டா தானே நல்லா இருக்கும். மாப்பிள்ள, இத நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கும் பட்டாளத்தார் குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைன்னு. ஆனா அது அப்படி இல்லை. அந்த அண்ணாமலையானுக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம். அதுல அவன் ஜெயிப்பானா இல்ல நான் ஜெயிப்பேனான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அந்த போராட்டம் அப்படியே அது நடக்கட்டும். எந்தனா அத்தையை வேதனைப்படுத்துறது? அவர்கிட்ட சொல்லி அத்தை எந்த நினைக்கிறாங்களோ அங்க நீ செய்யாம பறியோ. மாயனரன் மனை காணீரோ, வன்னி மரம் இருப்பதோ நீரோ, நேயமது கடந்த பாலே அருகோணப்படி அடி பெண்ணே, கோணத்தில் இன்று மயங்காதே, சுழிகாற்றை அடக்கி சிடுங்காதே. 2 குடும்ப பகைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பௌர்ணமி அன்னைக்கு யாரும் சங்கு குளத்து பக்கம் போக கூடாது. பாட்டி, இந்த அண்ணாமலையார் கோயில் பக்கத்துல இருக்க சங்கு குளம் அதானே பாட்டி? சொல்றது மட்டும் கேளு. சங்கு எப்படி பேசும் தெரியுமா? என்ன பாட்டி, சங்கு பேசுமா? ஆமா, சங்கு பேசும். பேசுறது சங்கு இல்ல, அந்த ஈசன் அண்ணாமலையா பைத்தியக்காரன். அவன் ஒரு பித்தன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துல சங்கு ரூபத்துல அவதாரம் எடுப்பான். பாட்டி, அப்ப நம்ம ஊர் சங்கு குளத்துல உருவார சங்கு சிவனா பாட்டி? சங்கு தீர்த்தம்னா என்னன்னு தெரியுமா? சங்கு குளத்துல இருக்கிற தண்ணியை தான் சங்கு தீர்த்தம் சொல்லுவாங்க. செல்வி,
அங்க ஹோட்டல் கொண்டு தேடிக்கிட்டாங்க. இந்த கழுவிக்கிட்டு வந்து இங்க கதை கட்டுக்கிட்டா இருக்குங்க. பேய் கதை பெசாத கதைன்னு கேட்டுவிட்டு ராத்துக்கெல்லாம் உறங்க விடாம போங்க கழுதில. உங்களை தான் நம்பி இருக்கு. இப்ப அழுது என்னடா பிரயோஜனம்? தப்பு பண்ணும்போது மனுஷாளுக்கு அறிவு இருக்கணும். ஒரு யுத்தம். சரி சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. டேய் சங்கரா, சீக்கிரம் வாடா, நாய் ஆயிடுச்சு. வந்துட்டேன்னா சரி சரி அழாதரா. நான் பட்டாள் தாட்ட சொல்லி உன்னை வேலையிலேருந்து எடுக்காம இருக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் பண்றேன். அதுக்கப்புறம் நாளைக்கு காத்தால விசேஷ பூஜை இருக்கு. சங்கரனி கூட்டியும் சீக்கிரமா வந்துரும். தாமசப்படுத்திடாத. டேய் சங்கரா, நீ தான் சீக்கிரம் வந்துடணும். சாமி போலாண்டா. நிலக்கதவெல்லாம் ஒழுங்கா பூட்டினியா? பூட்டிட்டேன் சாமி. சங்கு மண்டபத்தை எல்லா கதையும் பூட்டிட்டேன். சரி, நீ காதால சீக்கிரம் வந்து சாமி, புரியுறதா? சரி வா போலாம். பௌர்ணமி அன்னைக்கு அந்த சங்கு பிரகாச கோலத்துல இருக்கும். மூச்சு விடும். அப்பதான் அதோட சக்தி அதிகரிக்கும். ஓம் பரமேஸ்வராய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிபுராய ஓம் பரமேஸ்வராய ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய் ஓம் அருணாச்சலேஸ்வரா ஓம் நமச்சிவாய ஓம் அருணாச்சலேஸ்வரா பரமேஸ்வரா மணி. அறிவு இருக்கா உனக்கு? பைக் ஸ்டாண்ட் ரிப்பேர் பண்ண என்ன பண்ற? நாளைக்கு ரெடி பண்ணிடுறியா? முட்டாள். வணக்கம் சார். யார் என்னன்னு விசாரிச்சாச்சா? விசாரிச்சாச்சு சார். இவன் பேர் முருகேசன், இந்த ஊருக்காரன் தான். சித்தப்பா, என்ன அவசர அவசரமா எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க? அதானே அந்த அரப்பாட்டில் மிச்சம் இருக்கல சித்தப்பு. அடப்படா போக்கத்த போயிருக்கலாம். அங்க கோயில்ல கோமதி நாயத்துக்கு நல்ல சிவத்துக்கு ஒரே சண்டை கடை கிடக்குதுடா. எவந்தல ஊர்ல போதோ தெரியல. எல்லாம் நேரம்டா, கெட்ட நேரம். அப்ப நமக்கு தீபாவளி தான் இன்னைக்கு. பொங்கல் 3 நாளைக்கு விசேஷம். ராத்திரி முழுக்க வந்துருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. வரவே இல்லைங்க. இப்படி ஆயிட்டாங்க. சாயந்தரம் டீ குடிச்சிட்டு வரேன்னு டீ கடைக்கு போனாங்க ஐயா. இப்ப பார்த்தா இப்படி கிடக்குறானுங்க ஐயா. தண்ணி போடுவானா? போய் சொல்லக்கூடாது. தண்ணி எல்லாம் போட மாட்டாங்க. சோதாடி சித்தனுக்கு தெரியாம இந்த கதையில எதுவுமே நடக்காது. அவன் ஒரு கட்டியக்கார மாதிரி. எல்லா சம்பவங்களுக்கும் அவனும் ஒரு சாட்சி. அவனை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த கதையில யாருமே கிடையாது. என்ன காலங்காத்தால சோழிய போட்டு பார்த்துட்டு இருக்கவ யாருக்கு சொல்லுங்க? அட சொல்லுங்க. சில்லம்மா, அந்த முருகேசன் பையன் செத்து போயிட்டான்ல, ஆமா. அந்த விஷயமா நாங்கள் போயிருந்தப்ப பட்டாளத்தார், சப் இன்ஸ்பெக்டர் ஐயா எல்லாரும் இருந்து பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு நான் திரும்ப வந்துக்கிட்டு இருந்தேன். அருவி வழியாக வரப்போ சித்தன் இருக்கான்ல. யார் அது? சூதாடி சித்தனா? அவன் திடீர்னு சைக்கிளுக்கு முன்னால் பாஞ்சு வந்து நின்னான். என் முகத்துக்கு நேராக நின்றுக்கிட்டு என்னையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான். சோழியை மேலே தூக்கி கீழே போட்டுவிட்டு, ஒரு உசுறு போனதுக்கே உன்னால் பதில் சொல்ல முடியல, இன்னும் போக போகிற உசுறுகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்டான். என்னங்க? நான் இது வரைக்கும் அவன் கையில் சோழியை பார்த்ததே இல்லை புள்ள. இந்த ஊரில் சோழி போட்டு சோசியம் பார்க்குற ஆளு நான். என்கிட்ட அப்படி சொன்னது எனக்கு ஒன்றும் விளங்கலை. எங்க நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது? நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது புள்ள. ஊருக்கு தான் ஏதாச்சும் ஆகுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய சோசியக்காரராச்சே, சோழிய போடுங்க, ஊருக்கு என்னன்னு பாருங்க. இல்லை புள்ள, அவனுக்கு சோசியல்லாம் பார்க்க தெரியாது புள்ள. அவன் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிவிட்டான் போல இருக்கு. நான் போய் ஊர் பெரிய தலைக்கட்டுகளை பார்த்து பேசிவிட்டு வரேன். சரி, குளிச்சுட்டு சாப்பிட்டு போங்க.
என்ன சொல்றீங்க கங்காணியரே? ஒரு உயிர் போனதுக்கே பதில் சொல்ல முடியலையே, விழப்போற மத்த உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டானா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதே எனக்கு ஒன்றும் புரியல பட்டாளத்தாரே. அவன் ஏன் இந்த வார்த்தையை ஏன்ட்ட வந்து சொன்னான்? அப்படி முடிவெடுக்க அதிகாரம் ஏன்ட்டு இருக்கு. அதில்ல கங்காணியாரே, ஊர் பிரச்சனையாகட்டும், எங்க வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பட்டாளத்தார் வீட்டு பிரச்சனையாகட்டும், பேசி தீர்த்து வைக்கிறது நீங்க தானே. அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான். எங்க அண்ணாமலை குடும்பத்துக்கும் ரத்னகிரி குடும்பத்துக்கும் காலாகாலமா பகை இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆகணும்னா அவன் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அவன் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லுதே? உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னா ஒருவேளை ஏதாவது ஊர் பிரச்சனையா இருக்கும். ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கங்காணியாரே. பறி கொடுத்து நிக்கிற குடும்பம் எங்க குடும்பம் தான். எப்ப அந்த கோயில் எங்க கைவிட்டு போச்சோ எங்க நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உலகநாதன் ஊர்ல இருந்து வரும்போது இப்படி ஒரு வார்த்தை வந்ததுதான் ஏத்துக்கவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. அது நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. அண்ணாமலைக்கு திருமணம் ஏற்படாமல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி நடந்துருக்கிறீங்க. எது நடக்குதோ நடக்கட்டும். அவன் இந்த ஊருக்கு ஏன் வந்தா, எதுக்கு வந்தா யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. உங்ககிட்டயே வந்து அவன் சொல்லியிருக்கானா அது நிச்சயமா நடக்கும். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கோ என் பையனுக்கோ ஏதாவது நடக்கும்னு உங்க ஜோசியத்துல தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஊர்ல ஏதாவது கெட்ட சகுனம் நடந்தா அதையும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. சொல்லுவீங்கல்ல? சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். எங்க குடும்பத்துக்கோ இந்த ஊருக்கோ ஏதாவது பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லணும். உங்களுக்கு தான் நல்ல ஜோசியம் தெரியுமில்ல. எங்க 2 குடும்பத்துக்கு தான் ஜோசியம் பார்க்க மாட்டீங்க. ஊருக்காவது ஜோசியம் பார்த்து அப்படி ஏதாவது பிரச்சனை வரும் போல தெரிஞ்சா உடனே வந்து சொல்லுங்க. சொல்லுவீங்கல்ல? அட என்னங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஊர்க்காரவளுக்காக நான் அழுவேனா, இல்ல உங்க 2 குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிப்பேனா, இல்ல நிறமாசமா இருக்காளே என் பொஞ்சாதி அவளுக்காக நான் व्यसனப்படுவேனா? எனக்கு ஒன்றும் விளங்கல. எல்லாம் அந்த அண்ணாமலையான் சித்தம். நடக்கிறது நடக்கட்டே. நல்ல எருமை. சரி சார். வாங்க மிஸ்டர் அன்பழகன். ஹலோ டாக்டர். முருகேசனோட ரிப்போர்ட் ஆஃபீஸில் இருக்கு, கலெக்ட் பண்ணிக்கங்க. ஏல படிச்சது போதும், போய் தூங்கல. என்னக்கா ஏன் பேரஞ்ச மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லை. எனக்கு தெரியும். அந்த கங்காணி வந்துட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க. ஐயா சிதம்பரம் அந்த சூதாடிச்சுட்டே என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டானாமல்ல ஐயா. அத நினைச்சாத்த அந்த ஆக்லிய மனசு கிடந்து திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதியா. அடடி ஒண்ணு, அவன் ஒரு பைத்தியக்காரன் ஏதோ உளறிட்டு போறான், அதை போய் பெருசுபடுத்தி பேசுறியே. இல்லையா, அவன் எது சொன்னாலும் நடக்கும், நடந்துரும்ல. கிளம்பி ஊருக்கெல்லாம் தைரியம் சொல்ல நீயே பயந்து நடுங்க. அப்படியே ஒன்னாக தைரியமா இரு. அப்பா சும்மா இருங்கப்பா, ஆட்சிக்கு வர வேலையே இல்லை. சித்தனை பார்த்து ஆட்சி பயப்படுதுன்னு சொல்லுது இல்ல, இதை கொண்டு போய் சித்தங்கிட்ட விடு. சித்த ஆட்சி பார்த்து பயந்து ஊரை விட்டே போயிடுவான். அவன் ஏன் போவான்? அவன் எதுக்கு போவாங்க? அவன் இந்த ஊருக்கு எதுக்கு வந்த, ஏன் வந்தான்னு யாருக்குமே தெரியாதம்ல. நான் சின்ன வயசுல இருந்து
அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் அந்த சிவலிங்கத்தை சுத்தி சுத்தி செத்து ஒளிவான தவிர இந்த ஊரை விட்டு போக மாட்டான்ல, போக மாட்டான். ஏல, நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது நடந்ததை சொல்லுதே கேட்டுக்க. அந்த தெக்கால தோட்டத்தில் இருக்கானே சடையப்பேன், அவன் தோட்டத்துல 5-6 இடத்துல கிணறு தோண்டனா ஐயா. ஒரு இடத்துல கூட தண்ணியே வரல. தன்னால தண்ணியா பணத்தை செலவு பண்ணி பூசை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு பார்த்தேன். அழுத கதர்னா புரண்ட எங்கனையோ இருந்து அந்த சூதாடிச்சுட்டே வந்த இவனை பார்த்து பக்க 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 பக்கன்னு சிரிச்சா. ஏல, கிறுக்கு பையல அப்படின்னு ஒரு கல்லை தூக்கி அந்த ஆக்குல போட்டு அங்கட தோன்றா சொல்லிட்டு போய்த்தாமல. இவனும் அங்கட தோண்டுனா ஐயா ஒரு 13 ஸ்டாண்டே தோண்டி இருப்பான். தன்னால தண்ணி குபு 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 குபுன்னு பொங்கி வளர்ந்துருச்சியா, பொங்கி வளர்ந்துருச்சு ஐயா. அவன் சொன்னா நடந்துரும்ல, நடந்துரும். ஐயா தவசி சிதம்பரம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க ஐயா, பரிகாரம் பண்ணுங்க மக்கா, ஏதாவது பண்ணுங்க. நம்ம கோயில் குளத்துல யாரோ விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு பரிகாரம் பண்ணணும், கோயிலை சுத்தப்படுத்தணும்னு சொல்லுதிய. ஆனா செத்தவன் நம்ம சாமிக்கு கட்டுப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். அவ குடும்பத்துக்கு நாம தானே உதவி செய்யணும். பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க குறுக்க பேசக்கூடாது, தெரியுமில்ல? அவ சொல்றது நியாயம் தானே, என்ன தப்பா சொல்லிட்டா? சரி சரி, எதை செஞ்சுட்டு போங்க. ஈஸ்வரா, என்ன நடக்க போறது? நான் என்ன பண்ணுவேன்? ஆச்சி, வழக்கம் போல ஒரு புது கதையை சொல்லி எல்லாரையும் பயமுடுத்திட்டல்ல, உனக்கு வர வேலை இல்லையா? வளத்தே சட வளத்தே நல்ல சன்னியாசி என்ற ஒரு இடங்கட்டி படித்திருந்த விளையாட்டு இங்கே ஒப்புவதரடி ஞான பெண்ணே, இங்கே ஒப்புவதரடி ஞான பெண்ணே. மலையப்பா, இந்த ஒரு சடங்குல நீதாயா காப்பாத்தணும், நீதா ஈஸ்வரா. என்னையா ஏன் காலையா பாக்குற? ஒண்ணு இல்லைங்கய்யா. ஷூ போடலண்ணா, ஊருக்குள்ள ஏதோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை கெடுக்க வேணாம் தான், புரியுதா? நிரூபிக்கிறேன். கோயில் சங்கு குளம் எல்லாம் போயின்னு புடி போ. டாய், பரமசிவம் வீடு அது. இந்த வீடுதான். போய் கூட்டா. தாத்தா, தாத்தா. அப்பா, என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு? ஐயா கும்பிடணுங்க. அழாத பரமசிவம், அழாத. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, இனி அழுதி என்ன பிரயோஜனம்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, புள்ள பெறாத வீடும் இழவு விழாத வீடும் இந்த உலகத்திலேயே இல்லை. நாமெல்லாம் பரம்பரையா கோயில் குளம் சங்கு இதுல முழுசா நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம். அதை சந்தேகப்படுறது பாவம் இல்லையா? அந்த பாவத்தை உன் புள்ள முருகேசன் பண்ணிட்டான், அது காண்டவன் தண்டனையும் கொடுத்துட்டான். இதுவே வேற யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் போயிருந்திருப்பேன். நீ நம்ம சாதி சனத்தை சேர்ந்தவங்கிறதுனால கோயில் எல்லாரும் கூடி என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணோம். அதுக்கு பரிகாரமா 6 கால பூஜை பண்றதுன்னா அதுல ஒரு கால பூஜைய நீ ஏத்துக்கணும்னா முடிவு செஞ்சிருக்கோம். ஐயா, தலை புள்ளைய பறி கொடுத்துட்டு நாங்களே தவிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த புள்ளைய வேற கரையேத்தணும். இந்த நிலைமையில கோயில் பரிகாரத்தை நாங்க செய்யணும்னு சொல்றீங்களே ஐயா, எப்படியா எங்களால செய்ய முடியும்? புள்ள செஞ்ச பாவத்தை நாம தானே சுமந்தாகணும். ஐயா, எங்களால சுமக்க முடியலைங்களே ஐயா. ஆமா, விதிமா அவன் போய் சேர்ந்துட்டான். நாளைக்கு எனக்கு விதி வந்தா நானும் போய் சேரத்தான் போறேன். எல்லாம் விதி பிரகாரம் தான் நடக்குது. இதை பாரு,
ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது முக்கியமான கோயில் காரியம். மெத்தனமா இருந்துடாத, நேரத்துல செஞ்சு முடிச்சிடு. அப்புறம் உனக்கு ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது தேவைன்னா கோயில்ல என்ன வந்து பாரு. சரிதானா? வரேன், வாட. இது பாருங்க, யாரோ ஏதோ சொல்றாங்க செய்றாங்கன்னு சொல்லி அப்பா பேச்ச மீறி கோவில் காரியத்தை செய்யாம இருந்தீங்க, அப்புறம் மூஞ்சிலே முழிக்க முடியாது. பாத்துக்குங்க. நல்ல சிவா அப்பா வாடா. என்னையெல்லாம் கும்பிட மாட்டீரோ? என்ன என்ன மூஞ்சில கண்ணாடி காணா? இந்த பாக்கெட்ல இருக்கு. அத்தைக்கு முன்னாடி கண்ணாடி போட மாட்டீங்களோ? அத்தைக்கு மரியாதையா? டேய், இங்க முஷ்டிய காட்டாத, பொட்டச்சு பின்னாடி காட்டி எவ்வளவு அலைவா. பார்த்தன வீரத்தை கோயில்ல. போடா. பயந்து போய் கூப்பிடுறாரு. போடா, யுவான் சுவாங் மாதிரி மீசியை வச்சுக்கிட்டு அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காது. போ, எனக்கு இருக்குடா. வீட்டுக்குள்ள வாங்கம்மா. இருக்கட்டும். என்ன பரமசிவா, ஏன் எழுதுகிட்டு இருக்க? அந்த மக்கவழி புள்ள மாதிரி என்ன சொல்லிட்டு போனாருங்க? இங்க பாரியா, அவனுக்கு எல்லாம் மதுரையில இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த பசங்க. ஆனா எங்க அத்தை அப்படி இல்ல, பரம்பரை பரம்பரையா இங்கே இருக்கிறவங்க. என்ன சொன்னானு சொல்லும்ல. ஐயா, அம்மா. ஏய், பேசாம நீ சொல்லட்டும். சொல்லு. நாங்களே தலைப்புள்ளே பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். கோயில்ல பரிகாரமா ஏதோ 6 கால பூஜை செய்யணுமா, அதுல 1 கால பூஜை எங்களை செய்ய சொல்றாங்க ஐயா. நாங்க இருக்கிற நிலைமையில எங்களால செய்ய முடியுங்களா ஐயா? இது எங்கிட்ட கேளு, பட்டாளத்தாங்கிட்ட கேட்டியா? எப்படியா முடியும்? அவங்களுக்கு கட்டுப்பட்ட குடும்பச்சே எங்க குடும்பம். என்னையா பெரிய கட்டுப்பாடு? அது வேற ஒண்ணும் இல்ல. கோயில் நிலத்தை நம்பி உளுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பயப்படுறீங்க. இங்க பாருங்கள, இந்த கோயில் நிலம் உரிமை பரிகாரம் இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா எங்களுக்கு அத்தைக்கு தான் சொந்தம். சொல்லுங்க அத்தை. கோமதி இந்தாம்ல. வேண்டாங்க ஐயா. வாங்கிக்கிங்க. உங்களுக்கு ஒரு இழப்புனா அது எனக்கு ஏற்பட்ட மாதிரிதான். ரத்தனகிரி குடும்பம் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைக்கும். வாங்கிக்கிங்க. கொடுங்க மாப்பிள்ள. இந்தாம்ல, அவனுக்கு பரிகாரம் தான் ஜெயிச்சு சொல்றானுங்க. அத்தை பணமே தர்றாங்க. இத பாருங்க, கோயில் நிலம் சொத்து எல்லாம் என்னோடதான். கோயில்ல பரிகாரம் பண்ற உரிமை எனக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. அந்த பட்டாளத்தார் வந்து கேட்டா காந்திமதி அம்மா கிட்ட கேட்டுக்குங்கன்னு சொல்லிடுங்க. வரட்டுங்களா? இப்ப கும்பிடுறியே அந்த கை எப்போ எங்க பக்கம் இருக்கட்டும். கோமதி இதோ வந்துட்ட. അമ്മേ കാത്താല അവിടെ പോയിരുന്നല്ലേ, ആ കാര്യം സക്സസ് ആയോ? അതാ അമ്മേ, ആ മുരുകേശൻ വീட்டுக்கு போயில்லே. வேண்டாத விஷயத்துல தலையிடாத. போல அத்தை, யாராரு எங்கெங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கீங்க. அவ பார்வையே சரியில்லை அத்தை. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லத்த, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. பரமசிவத்துக்கு கொடுக்கறதுக்காக 500 ரூபா பணமும் அண்ணாமலையார் பாட்டு புத்தகம் ஊதியும் வச்சிருந்த மஞ்சள் பையே இந்த கார்லயே தங்கி போச்சு. அதுக்கு பதிலா உரப்படி வாங்குறதுக்காக 2000 ரூபா போட்டு வச்சிருந்த மஞ்சள் பையை தூக்கி கொடுத்துட்டேன். நான் வேணா போய் இந்த பையை கொடுத்துட்டு அந்த பையை வாங்கிட்டு வந்துடுறத. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் இன்னும் இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி உங்களுக்கு தெரியல மாப்பிள்ள. அது இல்லத்த, அந்த முருகேசன் குடும்பத்துக்கு பணத்தை பத்தியே தெரியாது. பணத்தை பத்தி அருமை தெரியாதவங்க கிட்ட பணம் இருக்கக்கூடாது இல்லையா? அதான் போய் வாங்கிட்டு வந்துடுறத. வேண்டாம், அந்த பணத்தை வச்சதே நான் தான். கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குறது என் வழக்கம் இல்ல. எனக்கு
தெரியும், எனக்கு தெரியும். அந்த பணத்தை நீங்க தெரிஞ்சுதான் கொடுத்துருப்பீங்கன்னு. அது இல்ல அத்தை, நான் வந்து கணக்குல சரியா இருக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். அத்தை, இதையே நீங்க ஒரு காரணமா தான் செஞ்சிருப்பீங்க. இந்த முருகேசன் குடும்பம் 500 ரூபாயை கொடுத்தோம்னா 2 நாள்ல செலவு பண்ணிட்டு பரிகார பூஜையில போய் நிற்பான். அதுவே 2000 ரூபாயை கொடுத்தோம்னா பணத்தை பார்த்த மயக்கத்துல பரிகார பூஜைக்கே போக மாட்டா. அது இந்த மரமண்டிக்கு புரியல. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட பொறுப்பு அப்படிங்க. அந்த பட்டாளத்தான் குடும்பத்தை மண்ணோட மண்ணாக்கி காட்டுறேன். இத பாருங்க மாப்பிள்ள, பட்டாளத்தார் குடும்பத்தை மண்ணோட மண்ணாக்குறது என் ஆசை இல்ல. அந்த கோயில், அதுல வர கௌரவம், அதுதான் எனக்கு வேணும். வெளியே அப்படி சொல்லிக்கலாம் அத்தை, ஆனா உள்ள இருந்து என்ன சொத்து தானே. என்ன வள்ளியம்மா நான் சொல்றது, கோமதிட்டு பொறுப்பை படிச்சிட்டீங்கல்ல, பாருங்க அந்த கோயில் சொத்து முழுக்க கொண்டு வந்து உங்க காலடியில் வைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? அது மாப்பிள்ள, ஏன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கிறதா இருந்தா வள்ளியம்மையை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. ஐயோ அத்தா, நான் சும்மா அத்தா, அது வள்ளியம்மா ஏன் மாமா அம்மாக்கு கோவம் வர மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி அத்தா, இதுல 500 ரூபா பணம் இருக்கு அத்தா. நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அத்தா. நான் வந்து தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் மருமக இல்ல, மக மாதிரி மகன். ஏம்மா, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னை எங்கேயும் அனுப்பாதம்மா, நான் உன் கூடவே இருக்கேன். என்னை எங்கேயும் அனுப்பாதம்மா. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேம்மா. எப்போ நீ என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கோமதிய வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்க. அழாதம்மா, போ, உள்ள போ, போட செல்லம். கும்பிடுறங்கய்யா. என்ன? ஒன்றும் இல்லை. வா அவசி. வெளியே போயிருக்காக மாமா. எங்க போயிருக்காக? பால் பண்ணையில ஏதோ ஜோலியா, வந்துருவாக. ஆமா, ஏதாவது முக்கியமான சமாச்சாரம் சொல்லலாம் பேசலாம் நினைக்கும் போது எங்கேயாவது போயிடுறாங்க. தம்பி கிட்ட சொல்லுங்க மாமா. அவன்லாம் சின்ன பிள்ளைமா, அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலப்பா. என்னன்னு சொல்லுங்க, நானே செஞ்சிடறேன். மாமா, அவங்க மட்டும் தான் உங்க பிள்ளையா? தம்பி உங்க பிள்ளை தானே? தோளுக்கு மேல வளர்ந்தவன நீங்களே நம்பலன்னா மத்த வகை எப்படி நம்புவாங்க? சரி, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் புள்ள கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். அதெல்லாம் சரிப்பட்டு வர்றது, சொன்ன கேளுமா. சொல்லுங்க மாமா. அந்த குளத்துல விழுந்து ஒருத்தர் செத்துட்டான்ல, அதுக்கு கோயில்ல பரிகாரம் பண்ணணும். ஊர்ல முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லணும், நேரடியா போய் சொல்லணும், பிட் நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் தெரிவிக்கணும். தவசின்னா அதை எப்படி முறையா செய்யணுமோ அப்படி செஞ்சிருவாங்க, சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடிச்சிருவாங்க. அதான் அவங்கள தேடுறேன். அம்பிட்டு தானே மாமா? ஏலே, பிட்டு நோட்டீஸ் அடிச்சு எல்லாருக்கும் தகவலை சொல்லிடு, செஞ்சிருவல்ல? செஞ்சிருவேன் நீ. அவ்வளவுதானே மாமா? சரி சரி, கைய காலை கழுவிட்டு சாப்பிட வாங்க. சரி. என்னல அப்படி பாக்கியே? இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. தலைப்பையன் குடும்பத்தில் இறந்து போயிட்டான். கோவில் பரிகாரத்தில் ஒரு பரிகாரம் செய்யணும்னு தண்டனை கொடுத்துருக்கீங்க. கஷ்டமாக இருக்காதா? நீங்கள் அங்கே வருவீங்க தெரிஞ்சுதானே கோமதி நாயகமும் காந்திமதி அம்மா அவங்க வந்தாங்க. இல்லை, உங்கள் பேர் தான் கெட்டு போகும்னு. இல்லை, உங்கள் அப்புறம் பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதானா? இல்லை, முருகேசன் செத்து போனதில் எனக்கு வருத்தம் இல்லையா? அந்த குடும்பம் நெருக்கதியாக இருக்கும்போது அவனுக்கு தண்டனை கொடுத்துருமைங்கிற வருத்தம் வேதனை எனக்கு இல்லையா? இருக்கியா? எல்லாம் இருக்கு. ஆனால் நீ, நான், நம்ம குடும்பத்தை நம்பி இருக்கிற குடியானவ சனங்க, இந்த ஊர் சனங்க, இவங்க எல்லாத்தையும் விட அந்த ஈசன், அந்த கோயில், அந்த கோயிலோட சாஸ்திர சம்பிரதாயங்கள், கட்டுப்பாடுகள், அதெல்லாம் தான் எனக்கு முக்கியம்.
அப்பதான் ஒழுங்குமுறையா ஊர் கட்டுப்பாட்டோட இருக்கும். இதெல்லாம் மதிக்காதே அவன் ஒருத்தன் குளத்துல இறங்கினா செத்துட்டான். அவன் வழிக்கு விழுது செத்தானோ இல்ல தெய்வ குத்தத்துல செத்தானோ எப்படியோ செத்துட்டான்யா. அப்படி செத்துட்டாலும் அந்த குடும்பத்துக்கு தண்டனை உண்டுங்கிறதுக்காகத்தான் தண்டனை கொடுத்தேன். அப்பதான் எவனும் துணிஞ்சி சங்கு மண்டபத்தில் ஏறி சங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டான். நாம விடுற மூச்சு காத்து ஒவ்வொன்னையும் அந்த ஈசன் கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற பயம் ஒவ்வொருத்த மனசுலயும் இருக்கணும் ஐயா. அதுக்காக சுவாமி பேரை சொல்லி பயமுறுத்தணுமா? பயமுறுத்தணியா? நிச்சயமா பயமுறுத்தணும். அட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த வாத்தியார்கிட்ட பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கணும். பெத்த தகப்பட்ட பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கணும். ஒரு ஊருன்னா அந்த ஊர்ல இருக்க கோயில், தெய்வம், சாஸ்திர சம்பிரதாயங்கள், அதனுடைய கட்டுப்பாடு, அது எல்லாத்துக்கிட்டையும் பயமும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும் ஐயா. நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் இருக்காதுப்பா. உனக்கிட்ட பயம் இல்லையே, எதிரிக்கும் பயம் இல்லையா? இதுக்கு தான் நான் அப்போ சொன்ன தவசிக்கிட்டு சொல்லி அவன் காரியத்தை சட்டு போட்டு முடிச்சப்பா விதாண்டவாதம் பேசிட்டு இருக்கா. ஐயா நீ தயவு செய்து எது செய்ய வேண்டாம், தயவு செய்து எது செய்ய வேண்டாம். உன் சோழியை பார்த்து போயிட்டேரியா. இல்லப்பா நான் செய்யறேன்ப்பா. தம்பி நீ போ. நான் செய்யறேன்ப்பா. போப்பா. ஏன் மாமா அவனை இப்படி கோச்சுக்கிறீங்க? நீங்க சொன்ன அவன் செய்வான் மாமா. அட அதுக்கு இல்லம்மா, நான் ஒன்னும் கோவிச்சுக்கல. அவன் எதுலையுமே பயம் இல்லாம இருக்கான். அவனுக்கும் பயம் வரணும், சிலதையெல்லாம் நம்பணும், அதை அவன் புரிஞ்சுக்கணும்ல. அதான் சொன்னேன், புரிஞ்சுக்குவான். நீ சாப்பாடு எடுத்து. ஹலோ டாக்டர். வாங்க அன்பழகன். உங்களை தான் பார்க்க வந்தேன். இல்லைன்னு சொன்னாங்க. சங்குகுளம் தனியாக டெஸ்டிங் கொடுத்துருந்தேன். ரிசல்ட் வந்துச்சா? அந்த வாட்டரில் எந்த விசேஷமும் இல்லை, விஷமும் இல்லை. பியூர் H2O. நிறைய பாசி தான் இருக்கு. என்ன அன்பழகன்? ஒன்றும் இல்லை. எனிவே தேங்க்ஸ். வாங்க உள்ள போய் பேசுவோம். இல்லை கிளம்புறேன். என்ன இன்னும் இருக்காங்களே? நேரமாகிட்டே இருக்குல்ல, நாம பூசி ஆரம்பிச்சிருவோம். அது பரம்சம் வராட்டி என்ன, அவன் குடும்பம் பண்ண வேண்டிய பரிகார பூஜை நாம பண்ணிட்டா போச்சு. குலத்துக்கு பண்ண வேண்டிய பூஜை நேரத்துக்கு பண்ணணும்பா. இல்லையா நான் என்ன சொல்றேன்னா, இது அந்த கோமதி நாங்கள் வேலையாக தான் இருக்கும். அன்னைக்கு நானும் அப்போ முருகேசன் வீட்டுக்கு போயிட்டு வெளில வரோம். காந்திமதி அம்மாவும் கோமதி நாயகமும் உள்ளே போகிறாங்க. அப்போவே நினச்சேன் அவன் ஏதாவது ஏடா வருவான் பேசி குழப்பிருப்பான்னு. அதான் காணோம். பட்டாளத்தார இன்னும் மூலஸ்தான பூஜை, சங்குமட பூஜை, அது இதுன்னு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. குருக்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க, ஊர் மக்களும் காத்திருக்கிறாங்க. நாம பரிகார பூஜையை ஆரம்பிச்சு வைப்போம், அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. 7:09 ராகு காலம். அதுக்கு முந்தி பூஜை ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்கும். அதாவது அந்தந்த வேலையில பண்ணாதானே சரியான பலன்கள் கிடைக்கும். நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து சொன்னீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சுடலாம். அதுக்குள்ள குருக்களையா இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போம். அதுக்குள்ள அவங்க வரலன்னா நாம பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க கோமதி வாங்க. என்ன கங்க நேரம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்ன அம்பிட்டு பேரும் நிலவாசப்படியிலேயே காத்து கிடக்கீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. இவரு பரமசிவன். பரமசிவம்மா அவன் எப்படி வருவான்? அவன் தலைப்புள்ளியை பறி கொடுத்துட்டு துக்கமா உட்காந்து கிடக்கான். அப்பனு புள்ளையும் போய் மிரட்டுனா அன்பா கூப்பிடணும். வாங்க கோமதி வாங்க. என்ன எது கூட்டிட்டு போறீங்க? முதல்ல அவனை துரத்துங்க. வணக்கம் மாமா. வணக்கம். நீ உள்ள போமா. சரி தவசி, நாம ஆரம்பிச்சிடலாம். வாங்க 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 எல்லாரும் உள்ள வாங்க. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ ஓம் தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. நீ எதுக்கே வந்தங்க? ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த. கற்பூர நீராஜனம் அகோரேभ्यो தகோரேभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.